ஆண்டவர் தான் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே சீசரிடத்திலே பேசும்பொழுது இப்படி பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே பவுல் இப்படி சொல்வார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே பவுல் இப்படி சொல்கிறார், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். இது அப்பம்புக்குதல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், இது ஒரு விலையேறப்பெற்ற ஒரு ஒப்பந்தம் அல்லது விலையேறப்பெற்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் பவுலுக்கு கொடுத்தார். பவுலுக்கு தான் தேவன் சபையை குறித்து நிறைய வெளிப்பாடுகளை கொடுத்தார். அப்படி கொடுக்கும் பொழுது இந்த அப்பம்புக்குதல் அப்படிங்கிறதை மறந்து விடாதே, இதை நான் உனக்கு தருகிறேன், நீ என்ன செய், நீ எங்கெல்லாம் சபைகளை ஸ்தாபிக்கிறாயோ அங்கெல்லாம் இந்த விஷயத்தை அவர்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இதை இப்பொழுது நாம் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அது நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது ஏதோ ஒரு சடங்கு கிடையாது. இது ஒரு உன்னதமான ஒரு அழைப்பு அல்லது ஒரு மிகப்பெரிய விஷயம். இது கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறது. பவுல் அதை அப்படி சொல்கிறார் பாருங்கள், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறார். நான் ஒரு விலையேறப்பெற்றதை பெற்றேன், அதை உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான். அது என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தராகிய இயேசு தாம் 1 கொரிந்தியர் 11:23 கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, இதை நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இங்கே நாம் இந்த நேரத்திலே நாம் பார்க்க வேண்டிய ஒரு வார்த்தை என்ன, எதை குறித்து நான் உணர்வடைந்தேன் அப்படின்னு சொன்னால், இங்கே புதிய உடன்படிக்கை, அதாவது புதிய ஏற்பாட்டிலே இதற்கு முன்பாக இந்த வார்த்தை அல்லது ஆண்டவர் இந்த விஷயத்தை பேசுவதற்கு முன்பாக இதை இப்படி எதையும் பேசினதாக இல்லை. என்ன வார்த்தை உபயோகிக்கிறார் அப்படின்னு கேட்டால், புதிய உடன்படிக்கை அப்படிங்கிறார். இது ஒரு உடன்படிக்கை அப்படின்னு சொல்கிறார். தேவனுக்கும் நமக்கும் நிறைய உறவுகள் இருக்கிறது, அல்லது நாம் தேவ ஜனங்களாக இருக்கிறோம், தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம், இப்படி நிறைய உறவுகள் இருந்தாலும் கூட ஆண்டவர் மனுஷனோடு கூட எப்பொழுதுமே நாம் ஆதியிலிருந்தே அதை நாம் படித்தோம் என்று சொன்னால், தேவன் மனுஷனை ரொம்ப கௌரவமாகத்தான் நடத்துகிறார். ஒரு அடிமை போல் அவர் எப்பொழுதும் நடத்தினதில்லை. ஆதாமை கூட அவர் அப்படி நடத்தவில்லை. அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன்தான் ஆதாம். இருந்த போதிலையும் கூட தன் இஷ்டப்படி அவர் என்ன செய்யலைன்னு கேட்டால் அவர் நடத்தவில்லை. ஆகவே மனிதனை நாம் ஆண்டவரிடத்திலிருந்து படிக்க வேண்டிய ஒரு பாடம் என்னன்னு கேட்டால், அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சுபாவம் என்னன்னு கேட்டால், அவருக்கு சொந்தமானவர்கள் தான், அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தான், ஆனாலும் கூட அவர்களை கௌரவமாக மதிப்போடு கூட அவர் நடத்தினார். நாமும் நம்முடைய பிள்ளைகள் மேல் அப்படி தான் இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அவர்களை பாதுகாப்பதற்காக அவர்கள் மேல் அதிக உரிமை எடுக்கிறோம். ஆனால் ஒரு வாலிபனாகி திருமண வயது ஆகும் பொழுது, இப்போ அந்த மகனையும் நாம் எப்படி நடத்த வேண்டும் என்று சொன்னால், இப்படி தான், எனக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது அப்படின்னு இல்லை, அப்படி இல்லை. நிறைய பெற்றோருக்கு அது தெரியறதில்லை. ஆகவே தான் திருமணம் பண்ணின பிறகும் தேவையில்லாமல் குடும்ப விஷயத்திலே தலையிட்டு கொண்டிருக்கிறார்கள். இல்லை, தேவன் அப்படி இல்லை. அப்போது தேவன் மனுஷனை எப்படி நடத்துகிறார்னா, அவர் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அதாவது தேவனை பார்த்து சந்தோஷப்பட வேண்டிய, ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் நிறைய உண்டு. இப்போ நான் பேசுனா, ஆண்டவரே இது எதுக்குங்க உடன்படிக்கை பண்ணுறீங்க, எதுக்குங்க உடன்படிக்கை, வானா வா, உட்காருனா உட்காரு, போனா போ,
இதுக்கு மேலே என்னத்தை போய் அங்கே வெட்டியாக பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவரை பாருங்கள், ஆண்டவர் வந்து உடன்படிக்கை அப்படின்னு சொன்னால், இப்போ நான் வந்து இப்படி இருக்கிறேன், அவர் சார்பாக நான் இப்படி இருக்கிறேன், நீ எனக்கு இப்படி இருப்பாயா அப்படின்னு கேட்குறார். நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஒரு திருமணத்தை போல தான். இது திருமணத்தை வந்து எப்படி செய்கிறதில்லைன்னு கேட்டால், அப்படி செய்கிறவர்களும் செய்கிறார்கள், அதெல்லாம் பிசாசுக்கு அடுத்தது. ஒரு பெண்ணை போய் காரில் கடத்திட்டு வந்து என்ன செய்கிறாங்க, அப்படியும் கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் சரியானது என்ன அப்படின்னு கேட்டால், யாருடைய அழுத்தமும் இல்லாமல், பெற்றோருடைய அழுத்தமும் இல்லாமல், யாருடைய அழுத்தமும் இல்லாமல் ஒரு பெண் தானாக முன்வந்து அல்லது ஒரு பையன் தானாக முன்வந்து இந்த திருமணத்தில் நான் இணைகிறேன் அப்படின்னு சொல்லுகிறது தான் சரியானது. யாருடைய வற்புறுத்தலோ எதுவுமே இருக்கக்கூடாது. அதனால தான் சபையில் வந்து இந்த சுதந்திரத்தை பூர்ணமாய் வழங்கியிருக்கிறோம். ஆண்டவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே தான் சபையில் இருக்கிறது. சபையில் என்ன இருக்கிறதுன்னு கேட்டால், யாருடைய வற்புறுத்தலும் இன்றி அவர்களாக முழு சுயாதீனமாக அவர்கள் முடிவெடுக்க வேண்டும் அப்படிங்கிறக்காகத்தான். அவர்கள் முடிவெடுத்து தான் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடணும். திருமண நாள் அன்றைக்கி ஒரு கையெழுத்து போடுறாங்க இல்லைங்களா, அந்த கையெழுத்து வந்து முழுக்க அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான். அப்படி தான் தேவனும் நம்மை நடத்துகிறார். தேவனும் கூட இப்போ உடன்படிக்கையெல்லாம் வைக்கலைன்னா என்னங்க, நீங்கள் எதுக்குங்க உடன்படிக்கை வைக்கிறீங்க? இதுக்கு ஒரு நாள் குறிக்கணும், இதுக்கு ஒரு நேரம் குறிக்கணும், இதுக்கு ஒரு அப்பம்புக்குதல்னு ஒரு ஆராதனை வைக்கணும் அப்படின்னா இல்லை. ஆண்டவர் வந்து எப்பொழுதுமே சகோதர சொல்லை மனுஷனிடத்திலே ஒன்றை சொல்லுவார், தன்னையும் சொல்லுவார். நான் வந்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணுகிறேன், உன்னோடு பண்ணுகிறேன் அப்படிம்பார். அந்த விஷயத்திற்கு அவர் எப்படி இருப்பார்னா, ரொம்ப உண்மை உள்ளவராக இருப்பார். இந்த வசனத்தை பாருங்கள், தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில், பழைய ஏற்பாட்டிலே தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். தானியேல் தேவனை பற்றி அறிந்த மனுஷன். பழைய ஏற்பாட்டில் நடந்த எத்தனையோ விஷயங்களை எல்லாம் பார்த்து 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 கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்து தான் தானியேல் இப்படி ஜெபிக்கிறார். தேவனை பற்றி இப்படி சொல்லுகிறதை பாருங்கள். 9ஆம் அதிகாரம் 4வது வசனம், என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மையில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே அப்படின்னு அவர் ஜெபிக்கிறார். அவர் வந்து ஏறக்குறைய இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தது முதல் நடந்த எல்லா விஷயமும் தானியேலுக்கு தெரியும். அந்த தெரிந்த எல்லா விஷயங்களையும் அவர் அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு தடவையும் தேவன் எப்படி இருந்தார் அப்படின்னு கேட்டால், அவர் தன்னுடைய உடன்படிக்கைக்கு எப்படி இருந்தார்? உடன்படிக்கையை காக்கிறவராக இருந்தார். நீங்கள் வந்து ஆண்டவரே, நீங்கள் கையெழுத்து போட்ட விஷயத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உடன்படிக்கையை காக்கிறவராகத்தான் நீங்கள் இருந்திருக்கிறீங்க, ஆனால் நாங்கள் தான் வந்து அந்த உடன்படிக்கைக்கு உண்மை இல்லாமல் போயிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் தொடர்ந்து அவர் ஜெபிக்கிறார். அப்போ இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்னு கேட்டால், தேவன் எப்பொழுதுமே உடன்படிக்கையை காக்கிறவர், அதற்கு உண்மையாக இருக்கிறவர். என்னுடைய பட்சத்தில் நான் வந்து இப்படி தான் இருக்கிறேன் அப்படின்னு அவர் எப்பொழுதுமே இருக்கிறார். அதே நேரத்தில் அவர் வந்து நம்மளை கட்டாயப்படுத்தி ஒன்று செய்ய வைக்கவும் இல்லை. இப்போ ஏன் இத்தனை பண்ணிவிட்டு அவர் சொல்கிறார், நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் கையெழுத்து போடு, அவ்வளோதான். அன்பாக இருந்தால் கையெழுத்து போடு. ஏனுங்க இதெல்லாம் என்னங்க வீணாக இதெல்லாம் பேசிக்கிட்டு, என்ன நீங்கள் அவனுக்காக ஜீவனையே கொடுத்துருக்குறீங்க, அவன் வந்து கிடக்கணுமா இல்லையா? அவனை போட்டு பாக்குவத்தில் வச்சு அவனை கூப்பிட்டுருக்கணுமா அப்படின்னா, ஆமாம் நான் என்னை மாற்றிக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதனால் ஊழியக்காரர்களும் அவரோடு, இப்போது நான் ஆண்டோடைய ஊழியக்காரன் அப்படின்னு சொன்னால் நான் எந்த இடத்துக்கு வரவேன்னா அவர்கிட்ட போய் போராடிட்டு இருக்கக்கூடாது. இப்போ யோனா போராடின மாதிரி போராடக்கூடாது. என்ன செய்யணும்னா அவர் இருக்கிறது போல இருக்கணும். அவர் இருக்கிறது போல, சரிங்க ஆண்டவரே, உங்களை மாதிரி நானும் என்னை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை மாற்றி கொள்கிறவன் தான் அவருக்கு ஊழியக்காரனாக இருக்க முடியும். இல்லை வேறு விதமாய் நடக்கிறவனெல்லாம் ஊழியக்காரனாக இருக்க முடியாது. ஜனங்களை தன் பக்கம் ஆளுகிறவர்கள், ஜனங்களுடைய பணத்தை இச்சிக்கிறவர்கள், ஜனங்களை தங்களுடைய தேவைக்காக பூர்த்தி செய்து கொள்கிறவர்கள், ஜனங்களுக்கு வேலைக்காரராயிராமல் ஜனங்களை தங்களுக்கு வேலைக்காரராய் மாற்றிக்கொள்கிறவர்கள், இவர்கள் எல்லாரும் இவருக்கு ஊழியக்காரலாக இருக்க முடியாது.
அவருக்கு ஊழியக்காரலாக இருக்க முடியாது என்றால் தேவன் தன்னை மாற்றிக்கொள்ளாதவர், தேவன் உடன்படிக்கைக்கு உண்மையாக இருக்கிறவர். அவர் இப்படி தான் கூப்பிடுகிறார். ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு நான் அந்த ஒப்பந்தத்துக்கு நான் உண்மையாக இருப்பேன், நீ உண்மையாக இருந்தால் போதும் அப்படின்னு தான் அவர் சொல்வார். ஆகவே அப்பம்புக்குதல் என்றால் என்ன என்றால் சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தம் சிந்திக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார். இப்போ அவர் இங்கே உட்கார்ந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரோடும் கூட ஏன் மாதத்துக்கு ஒருவாய் அப்பம்புக்குதல், அல்லது இன்னும் சொல்ல போனால் ஆதி சபையார் இப்படியெல்லாம் இல்லை. ஆதி சபையார் தினந்தோறும் என்ன செஞ்சாங்க? தினந்தோறும் அப்பம்புக்குதல் ஆராதனை அங்கே நடந்தது. அவர்கள் அப்படி ஆண்டவரோடு கூட அவரை ஆண்டவரே டெய்லியும் நாங்கள் உடன்படிக்கை பண்ணுறோம், டெய்லியும் கையெழுத்து போடுறோம், டெய்லியும் வச்சா தான் நாங்கள் உண்மையாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு தினந்தோறும் என்ன செஞ்சாங்க? அப்பம்புக்குற ஆராதனை வச்சாங்க. இப்போ நாம் மாதத்துக்கு ஒரு தடவை வைக்கிறோம். எது எப்படியா இருந்தாலும் சகோதர சகோதரிகளே, தேவன் திரும்ப அவர் வரும் வரைக்கும் இப்படி தான் நடக்கணும். வரும் வரைக்கும் அப்பம்புக்குற ஆராதனை மட்டும் நடந்து கொண்டே இருக்கும். ஏன்னு சொன்னால் இந்த உடன்படிக்கைக்கு நாம் திரும்ப நம்மை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை மாற்றுங்க அப்படின்னு சொல்ல அவர் மாற்ற மாட்டார். அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறதான் இப்போ கேள்வி. சரி, பழைய ஏற்பாட்டில் 2 விஷயங்களை நாம் பார்க்கலாம். இப்பொழுது நாம் அப்பம்புக்கிற இந்த நேரத்தில் தேவன் எப்படி உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்கிறதை ஒரு வரியை பார்த்துவிட்டு, நாம் தேவனோடு மட்டும் உடன்படிக்கை பண்ணுகிறதில்லை. இன்னொரு உடன்படிக்கை என்ன? இப்போ நாம் எல்லாரும் நாம் பிற்கிற அப்பம் தனித்தனியாக அந்த ரொட்டி ஒரு படமாக இருக்கிறது. அது என்ன அப்படின்னு கேட்டால், அது கிறிஸ்துவின் சரீரம் அப்படின்னு சொல்லலாம். கிறிஸ்துவின் சரீரம், அதை நாம் நினைவூறும்படி பிற்கிறோம் என்று சொன்னால், இப்போ நாமும் இப்போ எழுத்தின்படி அல்லது இப்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம்னா நாமும் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். அப்போ நாம் அப்பம்புக்கும் போது 2 விஷயத்தை சொல்லுகிறோம். ஒன்று, தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறேன், அதே போல் என் சகோதரியோடு கூட நான் பண்ணுகிறேன் என்று அர்த்தம். ஆகவே இந்த 2ஐயும் ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். நான் ஆண்டவரை நேசிக்கிறேங்க, சபையில் இருக்கிறது அவர் கூட எனக்கு அவ்வளவு இல்லைங்க அப்படின்னு சொன்னால், இல்லை, அதை முதல் சரிப்படுத்துங்க. இல்லை, நீ பிக்கிற அப்பம் அல்லது எனக்குமே என் மனைவிக்கும் அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்க அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து அப்பம் பிக்காதீங்கள். ஏன்னா இது தேவனோடு பண்ணுகிறது மட்டும் அல்ல. அப்படின்னா விட்டுறலாம், நீங்கள் யார் வேணாலும் எப்படி வேணாலும் சபைக்கு மட்டும் வாங்க, ஆராதனைக்கு வந்துட்டு போயிருங்க, அதுக்கப்புறம் சபை அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு இருந்தால் அப்படி இல்லை. அப்பம்புக்குதல் என்றால் என்னன்னு கேட்டால், தேவனோடு பண்ணுகிற உடன்படிக்கை. 2வது யாரோடு பண்ணுகிறோம்? மனுஷரோடு, நம்முடைய சகோதர சகோதரிகளோடு கூட. அதுவும் ஒரு அற்புதமான உடன்படிக்கை. ஆகவே தான் சபை ஐக்கியம் என்பது சகோதர சொல்லே, என்னமோ அவர் யாருங்க, அவர் சபையில் இருக்கிறவருங்க அப்படின்னு வெறுமனே பேசிக்கிட்டு போகிற விஷயம் கிடையாது. இந்த ஐக்கியம் இந்த உலகத்தில் இருக்கிற தாய் தகப்பன் மாமன் மச்சான் எல்லாவற்றையும் கடந்து உன்னதமானது. இது ஆண்டவரிடத்தில் ஒரு தடவை அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது கேட்குறாங்க, ஆண்டவரே உங்கள் அம்மாவும் தம்பிகளும் நிற்கிறாங்க. அப்படியா, இருக்க சொல்லி இதை வந்துடுறேன், அவங்கள பார்த்து எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? அம்மா இப்படி சொல்லுகிறது தவறல்ல. அம்மாவை பார்த்து கழுத்தை கட்டி கொண்டு அவர் பேசியிருப்பாரா இல்லையா? பேசியிருந்திருப்பார். ஆனால் அவர் என்ன சொன்னார்? உடனே மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் அப்படியே பேசுகிறதை பாருங்கள். அவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவர் என்ன சொல்கிறார்? மத்தேயு 12ஆம் அதிகாரம் 48வது வசனம், உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோடு கூட பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள். உங்களோட பேசணுமாம்மா, நீங்கள் ஊழியத்துக்கு வந்ததுலேருந்து அவங்க வீட்டுக்கே போகலை, உங்களுக்கு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கிறாங்க, தம்பிமாரெல்லாம் அண்ணனை பார்க்கணும் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவர் என்ன சொல்கிறாரு? ஒரு சேரை போட்டு உட்கார வை, நான் வந்துடுறேன்னு சொல்ல. அவர் என்ன சொல்கிறாரு? தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர்
பிரதியுத்தரமாயப்பா வந்து சொன்னது குத்தமா? என்னமோ வந்து தம்பிகளும் அம்மாவும் வந்திருக்கிறாங்கன்னு போய் சொன்னால் அவர் என்னையே திருப்பி கேட்குறாருங்க. என்னங்க இப்படி கேட்குறாரு அவர்? நான் என்ன செஞ்சேனா? அம்மாவும் தங்கச்சி தம்பிகளும் வந்திருக்கிறாங்கன்னு போய் சொன்ன பாவத்துக்கு என்னைய பார்த்து இப்படி கேட்குறாரு. என்ன கேட்டார்? அவனுக்கு சொன்னவனுக்கு அவர் பிரதித்திரமாக என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை யார் பக்கம் நீட்டினார்? சீசர்கள். இப்போ அப்பம்புக்கும்படி கூடி வந்திருக்கிற நாம் எல்லாரும் அவருடைய சீசர்கள். அந்த அவர்களை கையை நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரலும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார்கள். அப்போ இதில் பாருங்கள், இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, பரலோகத்திலிருந்து அவர் பக்கத்திலிருந்து உட்கார்ந்து அந்த வலது பாரிசத்திலேருந்து உட்கார்ந்து பார்க்கும் பொழுது, இப்போ இயேசு கிறிஸ்து அம்மாவை எங்கேயோ போ அப்படின்னா விட்டார்? அப்படி இல்லை. தம்பிகளோட பேசாமல் இருந்தாரா? பேசினார். அம்மாவை கடைசி வரைக்கும் பொறுப்பாக இருந்து பார்த்துக்கிட்டாரு. தம்பிக்கு வந்து ஆனால் விட்டுட்டு போயிடுவானுங்க, அவன் பாட்டில் போவேன் அப்படின்னு சொல்லி தான் ஒரு பொறுப்பாக இருக்கிற சீசன் கிட்ட சொல்லி எங்கள் அம்மாவை பார்த்துக்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு தான் போனார். அவராக இப்படி பேசுகிறாரு. ஆமாம், அவர் தான் இப்படி பேசுகிறாரு. அப்போ என்னத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறாருன்னு கேட்டால், இந்த பரலோக குடும்பத்திற்கு என்னுடைய தாயும் தம்பிகளும் வரணும், அவங்க வந்து அவங்களும் ஒன்றாகணுமே தவிர ஏதோ அது ஒரு பெரிய விசேஷம்னு அப்படி இல்லை, எல்லாரும் இதுக்குள்ளே வந்துடணும் அப்படின்னு தான் சொல்ல வர்றாரு. அப்போது அம்புக்குதல் போது நாம் ஒருவரோடு பண்ணுகிற உடன்படிக்கை என்பது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் காட்டிலேயும் முக்கியப்படுத்தி, ஏன்னு கேட்டால் இவர்கள் எல்லாரும் யார் அப்படின்னு கேட்டால், இவர் எனக்கு தெரியாதா அப்படின்னு எல்லாம் பேசுறதுக்கு இல்லை. இவர்கள் எல்லாரும் யார்? என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்கள். இவர் என்ன படிச்சிருக்கிறாரு, இவர் என்ன பேசுகிறாரு, இவர் என்ன நாகரிகம் இருக்குது அப்படின்னு பார்க்கறது அல்ல. அப்படி சபைக்கு தயவு செய்து பார்க்காதிருங்கள். அப்படி சபையில் பார்க்காதிருங்கள். சபைக்கு வரும்பொழுது நான் யார் அல்லது இந்த சகோதரன் யார், அவர் என்ன படிச்சிருக்கிறாரு, அவர் என்ன வண்டியில் வர்றாரு, அவர் என்ன வீட்டில் குடியிருக்கிறாரு, இவைகளெல்லாம் எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் என் பிதாவின் சித்தத்தின்படி இவர் செய்கிறவரும் இவர் தானா அப்படின்னா அவர் தான் எனக்கு யார்? எனக்கு தாயும் சகோதரன். அப்போ அது ஆகவே இது ரொம்ப விளையாட பெற்றது. சரி, ஒரு 2 விஷயங்களை பார்த்து நாம் முடிக்கலாம். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் வந்து தன்னுடைய உடன்படிக்கைக்கு இன்று வரைக்கும் எப்படி உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்கிறதை ஆதியாம் புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரத்திலே ஒன்றை பார்க்கலாம். ஆதியாம் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அந்த நோவா ஜலப்பிரளயத்திற்கு அப்புறம் நோவாவோடு எனக்கு தெரிஞ்சு இதுதான் அவர் பண்ணுகிற முதல் உடன்படிக்கை என்று நினைக்கிறேன். முதலாக மனுஷனோடு அவர் பண்ணுகிற உடன்படிக்கை. இங்கே தான் அந்த உடன்படிக்கைங்கிறது வருது. இதுக்கு முன்னாடி வருதாங்கிறது எனக்கு தெரியல. அங்கே அவர் சொல்கிறார் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம், அதாவது நோவாவையும் அவன் குமாரர், அதற்கு பிறகு சொல்கிறாரு 9ஆம் வசனத்தில், நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியாரோடும் அப்படின்னு சொன்னால் அதில் நம்மளும் இருக்கத்தான் செய்கிறோம். ஏன்னா நோவாவின் குடும்பத்தில் இருந்து தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளும் பிறந்தார்கள். நோவாவுக்கு 3 குமாரர்கள் இருந்தார்கள், சேம், காம், யாப்போத். அந்த 3 பேர்லேருந்து தான் இந்த உலகம் முழுவதும் என்ன செஞ்சாங்க? பிரிஞ்சாங்க. அதில் நான் நினைப்பேன், நாம் யாருடைய சந்ததியாக இருக்குன்னு கேட்டால் இந்த காமுடைய சந்ததியாக தான் நாம் இருக்குன்னு நினச்சிக்குவேன். ஏன் அப்படி நினைக்கிறேன்னா, இந்த புறங்குறதாச்சே, பாவத்தை அப்படியே எங்கள் அப்பாவை பார்த்து எப்படி படுத்திருக்கிறாருன்னு இது பார்த்து நம்மளுக்கு பழக்கமான பேச்சாக இருக்குதே. ஓய்வு நம்ம ஜாதியாக இருப்பானோ? ஆமாம், நாம் தான் ஒருத்தரோட தப்பை அப்படியே சொல்லிடுவோமே. அப்படின்னா அப்போ நாம் யார்? நாம் காமின் சந்ததியார் அப்படின்னு நான் நினச்சிக்குவேன். இது என்னுடைய கருத்து, அவ்வளோதான். சரி, இப்படி பிறந்த கூட்டத்தோடு அவர் சொல்கிறார், நான் உங்களோடும் உங்கள் பின்வரும் சந்ததியோடு மட்டுமல்ல, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார்? உங்களோடு பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம், இன்றைக்கி இருக்கிற காக்கா, குருவி, எருமை, மாடு, சிங்கம், புலி, இன்றைக்கி இருக்கிறது வரைக்கும் சொல்கிறார். பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என்னுடைய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். இன்றைக்கு வரைக்கும் அவர் ஏற்படுத்துகிறார். மனுஷர்களோடு மட்டுமல்ல, பறவைகள், மிருகங்கள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள் எல்லாரோடும் உடன்படிக்கை பண்ணுகிறேன். அந்த உடன்படிக்கை என்ன?
இனி என்ன செய்ய மாட்டேன், ஜல பிரயாணத்தினாலே நான் என்ன செய்ய மாட்டேன், பூமியை அழிக்க மாட்டேன். எத்தனையோ ஜலப்பிரயாணங்கள் பூமியிலே வந்து கொண்டு தான் இருக்கிறது சகோதர சொல்ல. ஆனால் அவைகளெல்லாம் அந்தந்த இடங்களில் வருகிறதே தவிர நோவா காலத்து வெள்ளத்தை போல இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், பூமியை இனிமேல் அழிக்க மாட்டேன். அது மனுஷரோடு மட்டுமல்ல, எல்லா காட்டு மிருகங்களும் நினைத்து கொள்ளலாம். அந்த உடன்படிக்கை அவைகளுக்கு புரியும். என்ன புரியும்னா, தேவன் இனி என்ன செய்ய மாட்டார், தண்ணினால் எங்களை என்ன செய்ய மாட்டார், இந்த முழு உலகத்தை அழிக்க மாட்டார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக நான் என்ன செய்கிறேன், என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன், நான் அதற்கு உண்மையாக இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆமாம், நீங்கள் அதிலிருந்து பாருங்கள், நோவா காலத்திலிருந்து அதற்கப்புறம் நடந்த விஷயங்களில் சில சோதோம் கொமோரா பட்டணத்தை, அந்த பட்டணத்தை மட்டும்தான் அழித்தார். அது அவர்களுடைய அக்கிரமம் அவ்வளோ பெருசாக இருந்ததுனால. மற்றபடி இன்றைக்கு வரைக்கும் உலகத்தில் இருக்கிறவங்களாம் நல்லவங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன செய்யலைன்னு கேட்டால், உலகத்தை இனி தண்ணீரினால் நான் அழிக்க மாட்டேன் என்று அன்னைக்கு சொன்னவர் இன்னைக்கு வரைக்கும் அந்த உடன்படிக்கை என்ன செய்கிறார், காக்கிறாரா காக்கலையா? இன்றைக்கு வரைக்கும் காக்கிறார். அதை காத்து கொண்டு வருகிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை சொல்லுகிறார். அதை நினைவுகூறும்படியாக 13-14 பாருங்கள். நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும். நீங்கள் பார்த்துருக்குறீங்களா எப்பெல்லாம் அது ஏனுங்க மற்ற நேரத்தில் வெயில் காலத்தில் வானவில் தோன்றாமல் அந்த மழை டைமில் தான் என்ன செய்யும், அது தோன்றும். இப்போ அதுக்கு அறிவியல் பூர்வமாக ஒளி சிதறல்கள் என்னென்னமோ சொல்கிறாங்க, அதனால அது வானவில் உண்டாகுது. இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் இல்லை. என்ன காரணம்னு கேட்டால், அது எப்படி உண்டாகுதோ உண்டாகட்டும். அதற்கு உண்மையான காரணம் என்னன்னு கேட்டால், இந்த வானவில்லை நீங்கள் எப்பொழுதெல்லாம் பார்க்குறீங்களோ அப்பொழுதால் நீங்கள் ஒன்று நினச்சிங்க, நான் என்ன செய்கிறேன், உடன்படிக்கைக்கு உண்மையாக இருக்கிறேன். தேவன் அன்றைக்கு நோவாவோடு கூட பண்ண உடன்படிக்கை, நோவாவோடு கூட மட்டுமல்ல என்னோடும் பண்ணியிருக்கிற உடன்படிக்கை, என்னோடு மட்டுமல்ல என்னை சுற்றி இருக்கிற காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் எல்லாரோடும் பண்ணியிருக்கிற உடன்படிக்கை. எத்தனையோ சிங்கம் அந்த வானவில்லை பார்க்குது, எத்தனையோ யானைகள் பார்க்குறது, எல்லாமே பார்த்து உன்னை புரிஞ்சுக்க என்ன செய்யும், இனி ஜலத்தினால் அழிக்க மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு வரைக்கும் அதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி இத்தனை வருஷங்கள் கழித்தும் அதை பார்த்து கொள்ளும். சரி, அப்படியானால் ஜலப்பிரயாணத்தினால் இந்த உலகத்தை அழிக்க மாட்டேன் என்று சொன்னால், இந்த பாவிகளுக்கு, இந்த பாவியை என்னங்க பண்ணுறது, இந்த பாவிக்காக, இந்த பாவிகளுடைய பாவத்திற்கு தண்டனைக்கு என்ன செய்கிறது, பாவத்திற்கு தண்டனை வேண்டும் அல்லவா, அதற்கு என்ன செய்கிறது, நீங்கள் அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த தண்டனை நான் என்ன செய்கிறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் வானவில்லை பார்த்துருப்பீங்களவா, இப்போ நாம தான் வானவில் அப்படிங்கிறோம். இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார், வில் அப்படிங்கிறார். அந்த வில் எப்படி இருக்குது, இப்படி இருக்குமா, வானவில் இப்படியா இருக்கு, இல்லை. இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த தண்டனை யார் ஏற்றுக்கொள்ளணும், அந்த வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு என்ன செய்யணும், என்னை நோக்கி வரும். ஆனால் எல்லா வானவில்லையும் பாருங்கள், வானவில் எப்படி இருக்கும், மேலே பார்த்த மாதிரி, ஆப்ரவுண்டாக மேலே பார்த்த மாதிரி இருக்கும். இப்போ அந்த வில்லிருந்து அம்புட்டா அது யாருக்கு போகும், அம்பு ஈரலை பிளந்தது. யாரை பிளந்தது, இயேசு கிறிஸ்துவை பிளந்தது. ஆமாம், தண்ணீர்னால் நான் இனி அழிக்க மாட்டேன். அப்படி பாவத்திற்கு தண்டனை கொடுத்தே ஆகும்னு சொன்னால் அந்த தண்டனையை நான் ஏற்றுக்கிறேன். அந்த வில் என்னை பிளக்கட்டும் அப்படின்னு சொல்லி கடைசியில் அவரை பிளந்தது. பாருங்கள், அந்த உடன்படிக்கைக்கு அப்போது அவர் அந்த உடன்படிக்கைக்கான விலைக்கிரயத்தையும் செலுத்தினாரா இல்லையா? தண்ணீரினால் அழிக்க மாட்டேன்னு சொன்னவர் அப்போ அந்த பாவத்துக்கு என்னங்க வழின்னு கேட்டால், அதற்குரிய விலைக்கிரயத்தையும் நானே செலுத்தி கொள்கிறேன். அப்போ அந்த அம்பு யார் மேலே பாயட்டும், என்னை கொல்லட்டும் அப்படின்னு சொல்லி தான் கல்வாரி சிலுவையில் நமக்காக ஜீவனை கொடுத்தார். நான் உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறேன் என்று சொல்லி. ரெண்டாவது, ஒரு நிமிஷத்தில் சகோதர ஐக்கியத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்திலே பல வருஷங்களுக்கு முன்பாக இந்த காரியம், இந்த இதையெல்லாம் பார்த்து நான் சந்தோஷப்பட்டிருக்கிறேன். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்திலே
தாவீதும் யோனத்தானையும் பற்றி வாசிக்கிறோம். இதில் தாவீதை பற்றி பார்க்கிறதை விட யாரை பற்றி பார்க்க வேண்டும் நினைக்கிறேன்னா ஜோனத்தான் அவன்தான் சகோதர சிநேகம் அப்படின்பதற்கு, அல்லது உடன்படிக்கை செய்யணும்னா அவனை மாதிரி இருக்கணுங்க. உடன்படிக்கையில் கையெழுத்து போடுறவங்க யோனத்தான் மாதிரி இருக்கணும். எல்லாரும் தாவீதை பற்றி தான் நிறைய பேசுகிறாங்க. இல்லை, உடன்படிக்கைக்கு உண்மையாக இருக்கிறவன் அப்படின்னு சொன்னால், அல்லது ஒரு உடன்படிக்கையான மனுஷன் எப்படி இருக்கும்னு கேட்டால் யோனத்தான் தான் அதற்கு மாதிரி. இங்கே வாசித்து பாருங்கள். 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், அவன் சவுலோடு பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோடு கூட ஒன்றாய் இசைந்திருந்தது. சகோதர சிநேகம் என்பது சகோதர சொல்லு. அதில் ஒரு நூல் கூட, ஒரு 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 சின்ன ஆணி, ஒரு சின்ன ஒன்று கூட போகக்கூடாது. அந்த அளவுக்கு இசைந்து கட்டப்பட வேண்டும். நாம் தாவீதுடைய ஆத்மாவும் யோனத்தானுடைய ஆத்மாவும் அப்படி இசைந்து இருந்தது. அதில் பிரிவினையே இல்லை. எதை சொல்லக்கூடாதா? சொல்லலாம். பிரதர், நீங்கள் பேசுனது எனக்கு வருத்தமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறோம்னு சொன்னால், நாம் இசைந்திருக்க வேண்டும். நமக்குள் கேப்பே வந்துடக்கூடாது. அதனால் எதையும் மனம் விட்டு பேசலாம். இன்றைக்கு ஸ்டீவன் ரவிக்குமார் நம்ம மத்தியில் இல்லை. ஆனால் அவர் இருக்கார். அவர் ஊருக்கு போய்க்கிறார். அவர் ஏதோ இறந்து போயிட்டாருங்கிற மாதிரி சொல்கிறேன். அவர் சென்னைக்கு போயிருக்கிறாரு. அவர்கிட்ட நான் பார்த்த விசேஷமான குணம்னு கேட்டால், என்ன இருந்தாலும் சொல்லிடுவார் என்கிட்ட. பிரதர், நான் உங்களை பற்றி இப்படி நினச்சதை இப்படி வெளியிலேன்னு சொல்கிறீங்களா அப்படின்னா, ஆமாம், என் இருதயம் சுத்தமாகணும் பேர் அப்படிம்பார். சரி, சொல்லுங்கள். அப்போ அப்படி அதனால் ஸ்டீவன் பேருக்கும் எனக்கும் இன்றைக்கு வரைக்கும் எப்படி இருக்கிறது? ஒரு இசைந்த ஆத்மாக்களாகத்தான் இருக்கிறோம். அந்த மாதிரி சகோதர சொல்லே நாம் எல்லாரும் இசைந்த ஆத்மாக்களாய் ஒன்றையே சிந்தித்து, அப்போது தாவீதுடைய ஆத்மாவும் யோனத்தானுடைய ஆத்மா எப்படி இருந்தது? சிந்தித்து ஒரு இசைந்து இருந்தது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். சகோதர சொல்லு, ஆண்டவர் இப்படி தான் நம்மளை சிநேகித்தார். உங்களுக்காக என்னுடைய ஜீவனையே நான் என்ன செய்கிறேன், நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறார். பவுல் அந்த சபையாரை பார்த்து, தெசலோனிக்கே சபையை பார்த்து, நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ அருமை தெரியுமா, உங்களுக்காக ஜீவனை கொடுக்கவே மனசாக இருந்தங்கிறாரு. ஆமாம், அப்படி தான் நம்ம இருக்கணும். நம்ம வெளியில் சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நம்ம ஒருத்தருக்கு அப்படி இருக்கணும். என் சகோதரனுக்காக, சகோதரிக்காக என்னுடைய ஜீவனை நான் இழக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கணும். அங்கே அன்றிலிருந்து அவனை தன் தகப்பன் வீட்டிற்கு போகாமல் தன்னிடத்தில் வைத்து கொண்டான். அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க? 3ஆம் வசனத்தில் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். இது உடன்படிக்கை பண்ணலைன்னா என்ன, சும்மா பேச்சு வழக்கில் இருந்துட்டு போட்டுன்னு கேட்டால், இல்லை, நம்முடைய உறவு என்பது பேச்சுவார்த்தை மட்டும் இல்லை, அதை எழுதணும், அது உடன்படிக்கை பண்ணணும். ஏன்னா நம்ம பிரிஞ்சே போகக்கூடாது. நாமும் சாகிற வரைக்கும் நாம் இப்படியே இருக்கணும். அதற்கு சும்மாலாம் பேச்செல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்லி யோனத்தான் என்ன செய்கிறான்? இங்கே யோனத்தானை மட்டும்தான் பார்க்குறான், தாவீதை இல்லை, யோனத்தானை தான் பார்க்குறான். யோனத்தான் என்ன செய்கிறான்? தான் போர்த்து கொண்டிருக்கிற சால்வையை கழற்றி, ராஜகுமாரர்களுக்கு என்று ஒரு சால்வை இருக்கும். நான் ஒரு பெரிய ஆள் நல்லா நினைக்கல, நான் படித்தவன், நீங்கள் படிக்கவே இல்லை, நான் படித்தவன் அப்படிங்கிற பெருமையெல்லாம் நான் என்ன செய்ய போகிறேன்? சபையில் அதெல்லாம் வெளியில் வச்சுக்கோங்க. நீங்கள் டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், யாராக இருக்கலாம். சபைக்கு வரும்போது எல்லாத்தையும் என்ன செஞ்சுருங்க? எல்லாத்தையும் கழட்டி வச்சுருங்க. எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டு, அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும், முக்கியமாக இதுதான், மற்றவங்களை வேதனைப்படுத்தக்கூடிய எந்த வார்த்தையும் நான் பேச மாட்டேன். பட்டயத்தை கொடுத்தான் அவன். பாரு, நான் உன்னோட உடன்படிக்கை பண்ணுறேன், எதெல்லாம் உன்னை பாதிக்குதோ அதையெல்லாம் உன்னிட்டே கொடுத்துட்றேன். பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீது கொடுத்தான். பாருங்கள், இருக்கிற மேன்மையெல்லாம் தாவீது கொடுத்துட்டான். நானும் நீ சமம் அப்படிங்கிறது மட்டுமல்ல, பின்னொரு நாளில் அவன் சொல்கிற வார்த்தை பாருங்கள், அதான் நம்ம எல்லாரும் பார்க்க வேண்டிய வசனம். 23ஆம் அதிகாரத்தில், 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தில் பின்னொரு நாளில் அவன் சொல்லுவான். அதாவது சவுலுக்கு அப்புறம் அவன் தான் ராஜாவாக மாறணும். ஆனால் அவன் சொல்கிறத பாருங்கள், 23ஆம் அதிகாரம்
17வது வசனம். யோனத்தான் வந்து தாவீதை பார்த்து சொல்கிறான், நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது, நீர் இஸ்ரவேல் மேல் ராஜாவாயிருப்பீர், அப்பொழுது நான் உமக்கு 2வதாக இருப்பேன். இதுதான் சகோதரர்களே யோனத்தானுடைய ஆவியை பாருங்கள். பிரதர், நீங்கள் தான் ஃபஸ்ட்டில் இருக்கணும், நான் எப்போ 2வதுல இருக்கிறேன். இப்படி ஒரு பாருங்கள், நான் எல்லாரையும் தங்களை காட்டிலே மேன்மையானவர்களாக என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லி வாசிக்கிற அந்த வசனத்தின்படி சகோதரர் சொல்ல, என் சகோதரனை அவர் ராஜாவாக இருக்கட்டும், இப்போ நியாயப்படி இவனுக்கு தானே வரணும், இவனுக்கு தான் வரணும். ஆனால் அவன் சொல்கிறான், மனப்பூர்வமாக சொல்கிறான், நீ ராஜாவாயிரும், நான் உமக்கு என்ன செய்வேன், உமக்கு கீழே நான் உட்கார்ந்துட்டுருப்பேன், 2வதாக இருப்பேன் அப்படிங்கிறான். அந்த உடன்படிக்கைக்கு சகோதரர் சொல்லே இவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். சவுல் தான் தாவீதை தேடி போனானே தவிர ஒருபோதும் யோனத்தான் தாவீதை தேடி யுத்தத்திற்கு போகவே இல்லை, அவனை கொல்ல போகவும் இல்லை. கடைசி வரைக்கும் தன் உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவனாக இருந்து கடைசியிலே மரித்து போனான் யோனத்தான். ஒரு அற்புதமான மனுஷன். தகப்பனுடைய அந்த தவறின் காரணமாக அவன் உயிரை விட்டான். ஆனால் ஒரு தடவை கூட சவுல் தாவீதை தேடி போகும்போது இவன் கூட போகவே இல்லை. நான் போக மாட்டேன், என் சகோதரனுக்கு விரோதமாக நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், அப்பா நான் வரமாட்டேன், நீங்கள் வேணால் போங்க, நீங்கள் என்னமோ பண்ணுங்கள், நான் வரமாட்டேன், ஏன்னா நான் தாவீதுக்கு உண்மையுள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் கடைசியில் அவன் பெலிஸ்தீரோடு நடந்த யுத்தத்தில் தான் செத்து போனானே தவிர மற்றபடி அல்ல.